கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போது கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நாம எதுல விருத்தி அடையணும் என்கிற ஒரு சிலதை இயேசுவானவரை முன்னிட்டு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எப்படி நாம ஸ்கூலில் சேரும் போது படிப்படியாய் ஒவ்வொரு வகுப்பாய் போகிறோமோ அதே போல இயேசுவானவர் பிதாவினுடைய பாதத்துல இருந்த போது படிப்படியாய் ஒவ்வொரு ஸ்டெப்பாய் விருத்தி அடைந்தார். வாலிப பிள்ளைகள், ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடையணும். இன்னைக்கு நாம பார்க்க போறது மனுஷருடைய தயவு. மனுஷனுடைய தயவு எல்லாருக்குமே வேணும். ஆனா மனுஷனையே நம்பி இருந்துடக்கூடாது. மனுஷனுடைய தயவு வேணும். நாம சொல்லுவோம், அவர் தயவு எனக்கு வேணுமே, அதுக்காக அவரையே நம்பி இருக்கக்கூடாது. அதை தான் நான் இன்னைக்கு சொல்லவார். நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய தயவு நமக்கு வேணுமானால் நாம் என்னென்ன செய்யணும்? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றால் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலாவது நாம் கர்த்தருடைய பட்சத்துல இருக்கணும். நாம் கர்த்தருடைய பட்சத்துல இல்லாமல் மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்காது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? மனுஷனுடைய தயவு வேணும்னா அவர் அல்லவா நாடணும். நீங்க கர்த்தர் பட்சத்து, நான் ஒரு சிலரை உதாரணமா நான் சொல்லுவேன். கர்த்தர் பட்சத்துல நாம இருக்கும்போது மனுஷருடைய தயவு நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். எப்படிங்கிறத தான் நான் இப்ப சொல்ல போறேன். அப்ப என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப எல்லா ஜனங்களுக்குள்ள இருந்து இந்த லேவிய புத்திரரை எடுத்துக்கொள்ள காரணம் என்ன? அவங்க கர்த்தருடையவர்களா இருந்தாங்க. அவங்க கர்த்தருடைய பட்சத்துல இருந்தாங்க. ஆதலால் கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தார். இந்த லேவி கோத்திரத்தை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நல்ல கவனிக்க. இந்த கோத்திரம் எந்த மனுஷனையும் நாடவில்லை. இந்த கோத்திரம் எந்த மனுஷனையும் நாடவில்லை. நாடினதா இல்ல. இவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய பட்சத்துல மாத்திரமே இருந்தாங்க. இப்ப இவங்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய பட்சத்துல மாத்திரமே இருந்தாங்க. அப்ப மனுஷருடைய தயவு கிடைக்க வேண்டுமானால் முதல் ஸ்டெப் என்னது? நாம் முதலாவது
கர்த்தருடைய பட்சத்துல இருக்கணும். ரெண்டாவது சங்கீதம் 118 சங்கீதம் 6 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன அப்ப மனுஷனுடைய உதவியை நாம நாட வேண்டியது அல்ல. அந்த வசனம் தெளிவா சொல்லுது. மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? மனுஷனுடைய உதவியை நாம நாட வேண்டியது அல்ல. நாம கர்த்தர் பட்சத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலும் இருந்தால் மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். சிமேன் புரியுதா? நாம கர்த்தர் பட்சத்திலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்திலும் இருந்தால் உங்க பெற்றோருடைய தயவு உங்களுக்கு கிடைக்காட்டாலும் மனுஷனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கர்த்தர் பட்சத்திலும் கர்த்தர் உங்க பட்சத்திலும் இருக்கணும். அப்படி இருந்தா நாம மனுஷனை நாடி போக வேண்டாம். மனுஷன் மூல இருந்து நமக்கு உதவி வரும். உண்மை அது. நம்ம அப்படிதான் ஒரு சில நேரம் இவரை நம்ம நாடிதான் போக வேண்டி இருக்க, இவரை நம்பிதானே ஆக அப்படிதான் சொல்லுவோம். வேண்டாம். நீங்க கர்த்தருடைய பட்சத்துல இருந்தா, கர்த்தர் உங்க பட்சத்துல இருந்தா எந்த மனுஷனை கொண்டு உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். எலியாவை பாருங்க. அவனுக்கு எந்த மனுஷனுடைய உதவி நாடுனா? எந்த மனுஷனுடைய உதவி கிடைச்சது? அங்க ஆகாப்புக்கு என்ன இல்லை, ஆகாரம் இல்லை. ஆனா இங்க எலியாவுக்கு என்ன வருது? நல்ல வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன் வருது. அப்பமும் இறைச்சியும். நாடே பஞ்சத்தில் இருக்கும்போது இவன் என்ன சாப்பிடுதான்? நாம என்ன சொல்லுவோம்? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? எங்களெல்லாம் பட்னி போட்டு இவன் என்ன சாப்பிடுதான்? சிக்கன் சாப்பிடுதான். அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவன் எந்த மனுஷனையும் நாடலை. ஆனா அவனுக்கு அந்த அப்பமும் இறைச்சி எங்க இருந்து வந்தது? அவன் யாரையா நாடினானா? இல்லையே. யாரையா நம்புனானா? இல்லையே. அவன் கர்த்தர் பட்சத்துல இருந்தான். கர்த்தர் அவன் பட்சத்துல இருந்தார். கர்த்தர் அவனை போஷித்தார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை நடத்தினார். அதற்கு இடையில தான் மனுஷருடைய கரங்கள் செயல்படும். ஆனா நாம மனுஷனை நாடி போக கூடாது. நான் சொல்ல புரியுதா? சில நேரம் நமக்கு தேவை வரும்போது நம்ம கர்த்தர்ட்ட சொல்லணும். கர்த்தர் யார் மூலமாவது கொண்டு வருவார். கர்த்தர் நினையாத ஆள் மூலம்னாலும் கர்த்தர் கொண்டு வருவார். இந்த ஆள் கொடுக்காரா அப்படி நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த ஆள் கொடுக்கவே மாட்டார். அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அந்த ஆள் கொடுக்காரு. காரணம் என்ன? நம்ம பரிசுத்தம் அல்ல, நாம கர்த்தர் பட்சத்துல இருந்ததுனால, கர்த்தர் நம் பட்சத்துல இருந்ததுனால நமக்கு மனுஷனுடைய தயவு கிடைக்கும். புரியுதா? மனுஷனை நாடாதீங்க. பவுல் சொல்லுவார், நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை நாடியா தேவனை நாடியா? அவன் தசமாம் கொடுப்பானேன்னு நாடி நான் போதிக்க கூடாது. இவன் அறிய தருவானேன்னு நாடி நான் போதிக்க கூடாது. தேவனை நாடிதான் நான் போதிக்கணும். அவன் தந்தாலும் தராட்டாலும் யாரை நாடி போதிக்கணும்? பவுல் சொல்லுவார், நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை நாடியா தேவனை நாடியா? அவனை பிரியப்படுத்துவா இவனை பிரியப்படுத்தவா? இல்ல, நான் தேவனை நாடி போதிக்கணும். யார நாடி? இப்ப இந்த லேவி கோத்திரமும் கர்த்தர் பட்சத்துல இருந்தது. கர்த்தரும் இந்த லேவி கோத்திரத்தின் பட்சத்துல இருக்கார். நீங்க லேவி என்னாகமம் 35 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்க. எவ்வளவு பெரிய தயவு கிடைக்குன்னு பாருங்க. என்னாகமம் 35 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சி ஆகிய இங்க நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேல் புத்திரர் இருந்தா இவங்க கர்த்தருக்காக வந்து கர்த்தருடைய பட்சத்துல இருந்தாங்க. நல்ல இந்த இல்ல உள்ள வெளிப்பாடெல்லாம் நல்ல கவனிங்க. அப்ப அவங்ககிட்ட இருக்கு. நான் சொல்ல புரியுதா? இஸ்ரவேல் புத்திரட்ட இருக்கு. அதுல இருந்தா இவங்க வெளியே வந்தாங்க. அவங்ககிட்ட இருக்கு. இப்ப இவங்ககிட்ட
என்ன செய்யல? இல்ல. பாருங்க, இப்ப வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி. யாருக்கு? கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிற லேவியருக்கு, கர்த்தர் பட்சத்துல இருந்த லேவியருக்கு அவங்க குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று. இதான் மனுஷனுடைய தயவு. அவங்க மனுஷனுடைய தயவை நாடி போகல. கர்த்தர் அவங்களுக்காக பேசுதார். கர்த்தர் அவங்களுக்காக கிரியை செய்தார். புரியுதா? அவங்க மனுஷனை நாடி போனாங்களா? இல்ல. அவங்க மனுஷன் உதவியை தேடினாங்களா? இல்ல. கர்த்தர் அவங்கள கொடுக்க சொல்லுதார். எவ்வளவு பெரிய தயவு! காரணம் என்ன? குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. கட்டளையிடுன்றார். மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் கட்டளையிட சொல்லிட்டார். அப்போ என்ன செஞ்சுதான் ஆகணும்? என்ன செஞ்சு ஆகணும்? கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். காரணம் என்ன? இவங்க கர்த்தர் பட்சத்துல இருந்தாங்க. கர்த்தர் இவங்க பட்சத்துல இருந்தால் கர்த்தர் மனுஷருடைய கண்களிலே தயை கிடைக்க பண்ணார். இவ்வளவுதான் வித்தியாசம். நாம 2 காரியம் செய்யணும், மீதி காரியத்தை கர்த்தர் செய்வார். இதான் நம்ம வேலை. புரியுதா? உங்களுக்கு எளிதா சொல்லிதார். நாம அந்த 2 செஞ்சா போதும். மனுஷனுடைய கண்கள்ல தயை கிடைக்க பண்ணுவது கர்த்தர். புரியுதா? ஆகாசு, நாம என்ன செய்யணும்? சரி, நான் ஒரு வாலிபனை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆதியாகமம் எடுங்க, 39ஆம் அதிகாரத்தை எடுங்க, 21ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். யோசேப்பு எங்க இருக்கார்? சிறைச்சாலையில. கூட யார் இருக்கா? இதாங்க கர்த்தர். இதுதான் கர்த்தர். நாம சிறைச்சாலை இருக்கும்போது நம்ம கூட எவனா வருவானா? ஒரு ஈ கூட வராது. ஆனா அவன் சிறைச்சாலையில இருக்கும்போது கூட கர்த்தர் இருந்தார். இதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நம்ம கஷ்டப்படும் போது யாரும் வரமாட்டாங்க. நம்ம கஷ்டப்படும் போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா ஒருவர் இருப்பார், கர்த்தர். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். சகோதரர் அல்ல, தாய் தகப்பன்மார் இல்ல, சிறைச்சாலையில யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கார். யோசேப்பு கர்த்தரோடு இருக்கார். இப்படி 2 பேரும் கூட இருந்தனால என்ன நடந்தது? அவன் மேல் கிருபை வைத்து, அவன் மேல கர்த்தர் கிருபை வச்சு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இவன் நாடி போகல. இவன் சிறைச்சாலனுடைய தலைவனுடைய தயவை நாடல. இவனுக்கு வேண்டிய உதவி அவன்கிட்ட இருக்கு. ஆனா அந்த உதவியை தேடி இவன் போகல. இவன் செஞ்சது என்னது? கர்த்தர் என் கூடயும், நான் கர்த்தரோடு இருந்தா போதும், கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்கும். கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருந்தா மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். அதனால்தான் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப மனுஷ தயவு வேணுமானால் என்ன இருக்கணும்? தேவ கிருபை இருக்கணும். தேவ கிருபை இருந்தால் மனுஷ தயவு நமக்கு கிடைக்கும். புரியுதா? புரியுதா? அதே வாலிபன் பெற்றோர் கூட இல்லை, சகோதரர் கூட இல்லை. கஷ்டம்னு வரும்போது யாரு கூட இல்லாட்டாலும் ஒரே ஒருவர் இருப்பார், நேசர். வனாந்தரத்திலே நேசரை சார்ந்து கொண்டு வருகிற இவள் யாரு? ஒண்ணுமில்லாத சூழ்நிலை கூட இருக்கிறது யாரு? நேசர் இருப்பார். யாரும் இருக்க மாட்டார். ஆனா கர்த்தர் இருப்பார். எந்த கஷ்டத்திலும், எந்த கண்ணீரிலும், எந்த துக்கத்திலும், எந்த வியாகுலத்திலும் கூட இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு? கர்த்தர் மட்டும்தான். ஆனா இந்த யோசேப்புக்கு ஏன் மனுஷனுடைய தயவு கிடைத்ததுன்னு தெரியுமா?
இந்த யோசேப்புக்கு ஹெல்பிங் மைண்டு உண்டு, உதவி செய்கிற குணம் உண்டு. நமக்கு உதவி செய்கிற குணம் இல்லைன்னா நமக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? உதவி செய்ய மாட்டார். ஏன்னா இவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது 2 பேர் சொப்பனம் காண்டாங்க. அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்து ஒத்தனை உயர்த்த வச்சது யாரு? அவன் கண்ணை திறந்து அவனுக்கு உதவி செய்தது யாரு? இந்த யோசேப்பு. ஆனா உதவி செஞ்சவன் என்ன செஞ்சிட்டான்? யோசேப்பு 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல். யாரு தலைவன்? தலைவனே என்ன செஞ்சாலும் மறந்தாலும் யாரும் மறக்க மாட்டார்? கர்த்தர் மறக்க மாட்டார். ஊழியக்காரனாகிய நானே மறந்தாலும் உங்களை யாரும் மறக்க மாட்டார்? கர்த்தர் மறக்க மாட்டார். ஊழியக்காரனாகிய நானே உங்களை விசாரிக்காட்டாலும் யார் உங்களை விசாரிப்பார்? கர்த்தர் உங்களை நல்லா விசாரிப்பார். கர்த்தரை நாடுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். கர்த்தரை நாடுனா மனுஷ தயவுல இருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். இலவசமா கொடுத்தார். எல்லாமே உங்களுக்கு எப்படி கொடுத்தார்? இலவசமா கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரட்ட சொல்லு, இவங்களுக்கு கொடுக்க சொல்லு. ஏன்னா இவங்க எனக்கு முதல் ஸ்தானம் கொடுத்தாங்க, அதனால அவங்க இவங்களுக்கு கொடுக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் ஒரு கட்டம் வரும்போது என் பட்சத்துல வரல, ஆனா இப்ப அவங்க தான் இவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்ப அவங்க மனுஷரை பிரியப்படுத்த போலையே தேவனுக்கு முதஸ்தானம் கொடுத்து தேவன் பட்சத்துல வந்ததுனால இவங்களுக்கு தேவன் எல்லாத்தையும் இலவசமா கொடுத்தாரு. நான் நடக்க போறத சொல்லல, நடந்தத சொல்றேன். அவங்களுக்கு கொடுத்தத சொல்றேன். அந்த தேவன் இன்னும், மோசே என் கை இன்னும் குறுகி போயிட்டோ, குறுகலையே, அவர் இன்னும் கொடுப்பார். ஆனா நாம எங்க இருக்கணும்? கர்த்தர் பட்சத்துல. கர்த்தர் எங்க இருக்கணும்? நம் பட்சத்துல. இந்த 2 இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லாம் இலவசமா தருவாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாமே கிடைக்கும். நான் அனுபவப்பட்டிருக்கேன், உண்மை. கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாம் கிடைக்கும், இலவசமா தருவார். நீ நடாத மரங்களும், நீ வெட்டுண்டாத கிணறும், நீ கட்டாத வீடும், அதெல்லாம் தருவார். நாம ஒன்னே ஒன்று செய்யணும், கர்த்தருடைய பட்சத்துல இருக்கணும், அவர் நம் பட்சத்துல இருக்கணும். இந்த 2 இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யாரும் மறந்தாலும் தேவனுடைய கிருபை உங்க மேல இருந்தா அந்த கிருபை உங்களை உயர்த்தும். அது உண்மை. பானபாத்திரம் தலைவன் மறந்துட்டான், ஆனா யோசேப்பு மேல என்ன இருக்கு? தேவ கிருபை இருக்கு. அது மாறல. மலைகள் விலகும், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போலாம், ஆனா தேவனுடைய கிருபையில் என்ன இல்லை? மாற்றம் இல்லை. அந்த கிருபை யோசேப்பு மேல இருந்ததுனால அவனுக்கு என்ன வந்தது? மனுஷனுடைய தயவு. பானபாத்திரக்காரன் மறந்தான், ஆனா கர்த்தர் மறக்கலையே. அதுதாங்க நமக்கு வேணும். நம்ம ஒருத்தங்களுக்கு நன்மை செஞ்சிருந்தா அவங்க நம்மளை மறந்துருக்கலாம், அதை கவலையே படக்கூடாது. ஆனா யாரும் மறந்துடக்கூடாது? கர்த்தர். அவர் நம்மளை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கணும். அனுதினமும் அவருடைய கண் நம்ம மேல இருக்கணும், நமக்கு ஆலோசனை சொல்லணும், நம்மளை போதிக்கணும். அந்த கர்த்தர் நம்ம கூட இருந்தா அவர் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். அப்ப இந்த யோசேப்பு உயர்த்தினது மனுஷனா கர்த்தரா? இந்த யோசேப்பு உயர்த்தினது மனுஷனா கர்த்தரா? கர்த்தர். யார் மூலம்? மனுஷன் மூலம். மனுஷனுடைய தயவை தேடி நாம போக வேண்டாம், ஆனா மனுஷனுடைய தயவு நம்மை தேடி வரும். நாம செய்ய வேண்டிய 2 காரியம் என்னது? நாம கர்த்தர் பட்சத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலும் இருந்தா போதும். மனுஷனுடைய தயவு நம்ம கண்டிப்பா கிடைக்கும். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லலையே, நாம அதுக்கு எதுவும் செய்யலைங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லலையே,
நாம அதுக்கு எதுவுமே செய்யலை. யோசேப்பை எல்லாரும் மறந்தாங்க. சகோதரன் முதல் கொண்டு, தகப்பன் முதல் கொண்டு எல்லாரும் குழியில தள்ளாங்க. ஆனா யோசேப்பை கர்த்தர் மறக்கல. அதுதான் வேணும். யார் இல்லாட்டாலும் ஒருவர் இருக்கணும், கர்த்தர். நாம கர்த்தரோடு, கர்த்தர் நம்மோடு இருந்தா மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும். எங்க போனாலும் தயவு கிடைக்கும். தேவ கிருபை நம்ம மேல இருக்கணும், அதுவும் முக்கியம். ஏன்னா அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலும் தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணார். அப்ப யோசேப்பு மேல என்ன இருந்தது? தேவ கிருபை. நம்ம மேல என்ன இருக்கணும்? நம்ம மேல கூடார வீடு இருக்கோ இல்லையோ, மேல மரம் இருக்கோ இல்லையோ, மேல பில்டிங் இருக்கோ இல்லையோ, மேல ஏசி இருக்கோ இல்லையோ, நம்ம மேல என்ன இருக்கணும்? தேவ கிருபை இருக்கணும். தேவ கிருபை இருந்தா மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். யார் மூலமும் நம்மளை நடத்துவார். இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன். இவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். இதை நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. இதை வச்சு ஜெபமுனுங்க. கர்த்தர் யார் மூலமும் நடத்துவார். கர்த்தாவே நான் மரண பரியந்தம் நடத்துவேன்னு சொன்னீங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க, நடத்துவார். கொடுக்காத ஆளும் கொடுக்க வைப்பார். எனக்கு அதான் ஆச்சரியம். இந்த ஆள் கொடுக்கவே கூடாதுன்னு நினைப்பேன், கொடுக்கவே கூடாது, கொடுக்காது. நான் அப்படிப்பட்ட ஆள் கொடுக்கு. நான் கொடுக்கும்போது ஏசுத்தாங்க, எங்களுக்கு ஏன் நீங்க தாரீங்க, நீ ஏன் அதை வாங்கினு ஏசுத்தாங்க. அவர் கொடுத்தார். நான் இதை பெருமையா சொல்ல, அனுபவத்தை சொல்ல. இதே மாதிரி மனுஷனுடைய தயவு நம்ம கண்டிப்பா கிடைக்கும். யார் தயவு வேணும்? மனுஷனுடைய தயவு எல்லாருக்கும் வேணும். ஆனா மனுஷனை நாடி போயிடக்கூடாது, மனுஷனை நம்பி போயிடக்கூடாது. கர்த்தர் என் பட்சத்துல இருக்கணும், நான் கர்த்தர் பட்சத்துல இருக்கணும். இருந்தா என்ன வரும்? மனுஷனுடைய தயவு நமக்கு வரும். இப்ப கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91 சங்கீதம் 2 வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம். யார் சொல்றா? நாம என்னைக்காவது ஜெபம் பண்ணும்போது இப்படி சொல்லியிருக்காமா? கண்டிப்பா சொல்லிக்க முடியும். கர்த்தாவே நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்ல. தேவன்கிட்ட சொல்ற, கர்த்தாவே நான் உண்மையே நம்பி இருக்கேன். இப்படி இவன் சொன்ன உடனே தேவன் என்ன செஞ்சிட்டார்? 7 வசனத்தை வாசிங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும், பாதுகாப்பு கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டார்? ஏன்னா இவன் யார நம்பதான்? தேவனே. கர்த்தாவே நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று உங்ககிட்ட சொன்னேன். உடனே கர்த்தர் சொல்றார், தாவீதே உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது ஒண்ணு அணுகாது. ஏன்னா நீ நம்பி இருந்தது யார? என்ன. அந்த தேவன் திரும்ப தாவீதுட்ட சொல்ற. அதை வாசிங்க 7 வசனத்தை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் பாருங்க. தாவீது பயந்துட்டு இருக்கும்போது கர்த்தரை நம்பினான். நான் பயப்படுகிற நாளிலே உம்மையே நம்புவேன், உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டார். தாவீதே இனி உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், தாவீதே இனி உன் பக்கத்துல 10000 பேர் விழுந்தாலும் அது ஒண்ணு அணுகாதுப்பான்ட்டார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய தேவன். இந்த பாதுகாப்பு பிரதமருக்கு கூட யாரும் கொடுக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா?
ஏன்னா அவரும் சுட்டுவானே. பாதுகாப்பா நிக்கிறவனே என்ன செய்ய முடியும்? சுட முடியும். ஆனா நமக்கு பாதுகாப்பா இருக்கிறவங்கள யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. எலிசா பார்த்தார், நம்ம சுட்டில என்ன இருக்கு? அக்கினி எங்க போய் சுட? துப்பாக்கி வச்சு சுட்டாலும் சாகாது. அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் இருக்கிறத கண்டான். ஏன்னா அவன் யாரே நம்பி இருந்தான்? கர்த்தரே நம்பி இருந்தான். நமக்கு எந்த பாதுகாப்பு வேண்டாம், ஒரே ஒரு பாதுகாப்பு. யாரு? கர்த்தர். நீரே என் அடைக்கலம், நீரே என் கண்மலை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனே அல்ல கர்த்தர் தேடுறது. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கான். அதான் அவனுக்கு தான் எந்த தயவு கிடைக்கும்? மனுஷனுடைய தயவு. மனுஷனுடைய தயவு வேணுமானால் மனுஷனை நாடி போகாதீங்க, மனுஷனை நம்பி போகாதீங்க, கர்த்தரை நம்பி போங்க. இப்ப நீங்க பஸ்ல ஏறுங்க, டிரைவரை நம்பி போவீங்க, 100% அவரை நம்பி போக முடியுமா? ஆனா கர்த்தரை நம்பி போங்க, 100% நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவார். ஏன்? ஏன்? எல்லாமே எந்த கண்ட்ரோல்ல இருக்கு? கர்த்தர் கையில தான் இருக்கு. இப்போ நம்ம ஓட்டிட்டு போற டிரைவருக்கு சின்ன ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நம்ம காட்டு போச்சு. ஆனா அதே இது கத்தர்கிட்ட வண்டியில ஏறும்போது இந்த வண்டியையும் நீங்க அங்கெல்லாம் முழங்கால் போட்டாலும் ஜெபம் பண்ணா, ஏறி உட்கார்ந்தாலும் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே இந்த வண்டியையும் என்னையும் உங்ககிட்ட ஒப்புக்கொடுங்க, பத்திரமா போய் சேர்ப்பார். உங்களுக்கும் பாதுகாப்பு, உங்க கூட வரவங்களுக்கும் கர்த்தர் பாதுகாக்க. அதே போதும். அங்க என்ன குறை வந்தாலும் அதை அப்படியே சரி பண்ணிடுவார். ஏன்னா நாம யாரை நம்பணும்? கர்த்தரை. நாம கர்த்தரை நம்பினால நம்ம கூட வரவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு. தாவீது அதை தான் சொல்லும். அந்த 2ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க, அழகான வசனம் வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி எடுத்துக்கல. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆதலால் அவனுக்கு என்ன நடக்கும்? 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், தாவீது சொல்றார், தாவீதே இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும். உங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டு. அது இரவுல வரலாம், பகல்ல வரலாம், இருள்ல வரலாம், மத்தியானத்துல வரலாம். ஆனா உங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டு. ஆனால் நீ என்னையே நம்பி இருந்ததுனால இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகல்ல பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது ஒண்ணு அணுகாது. எது? பயங்கரமும் அம்பும் கொள்ளை நோயும் பாழாக்கும் சங்காரமும், இது எதுவும் ஒண்ணு அணுகாது. ஏன்னா நீ யார நம்பி இருக்க? கர்த்தரையே நம்பி இருக்க. புரியுதா? இவனுக்கு தான் மனுஷனுடைய கண்கள்ல தய கிடைக்கும். ஆதலால் 12ஆம் வசனத்தை வாசிங்க, 11ஆம் வசனம் முதல் வாசிங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தாரார். நாம கர்த்தரை நம்பி வீட்டில இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், உன் வழிகளில் எல்லாம் நீ போகும்போதும் ஆசி வைக்கப்பட்டிருப்பாய். நம்ம கர்த்தரை நம்பி வீட்டில இருந்து ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கும். உன் வழிகளில் எல்லாம் அவர் என்ன செய்வார்? உன்னை காக்கும்படி உனக்காக. அப்ப எவ்வளவு அக்கறை பாருங்க. உனக்காக. யாருக்காக? அவரையே நம்பி இருந்தவனுக்காக.
அவரையே நம்பி இருந்தவனுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுதார். நீங்க போங்கப்பா, அவன் என்னையே நம்பி இருக்கான், அவனை எதுவும் அணுகக்கூடாது, அவனை என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய தேவன்! கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உண்மைதானே? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. மனுஷனை நம்பி போனா கூட இவ்வளவு பாதுகாப்பு கிடைக்காது. ஆனா கர்த்தரை நம்பி போனா உன் வழிகளில் எல்லாம் உனக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு. அடுத்த வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, இந்த பாதம் கூட கல்லுல இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! இந்த தேவன் எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போறார். யாரு செய்வா? இப்ப நாம நம்ம பிள்ளைகளை எப்படி தூக்கிட்டு போவோமா? என் பிள்ளை பாதம் கல்லுலே விழுந்தா விழுந்து கடை, அப்படிதான் நினைப்போம். ஆனா கர்த்தரை பாருங்க, அவன் பாதம் கல்லுல, நம்ம பாதம் கல்லுல கூட இடராத கூடாத படிக்கு நம்மளை என்ன செய்தார்? தூக்கிட்டு போறார். கரங்கள்ல ஏந்தி கொண்டு போறாராம். அதனாலதான் நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா வாரோம். நம்ம திறமையிலையோ, நம்ம இந்த பைக் ஓட்டுதோமே, அந்த திறமையில போயிருந்தோம்னா எங்க போயிருக்கணும்? நேரம் அங்கதான் போயிருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை இம்மட்டும் காத்தது இந்த கிருபை. கர்த்தரையே நம்பி இருக்கணும். யாரே இருக்கலாம், அப்படி இருந்திருக்காங்க. நான் அதுக்காக தான் இந்த உதாரணத்தெல்லாம் காட்டினேன். ஒரு ஸ்டெப் வச்சா போதும், கர்த்தரை நம்பி அந்த வழிகளில் எல்லாம் உன்னை காப்பதுக்கு யார் வந்துருவா? தூதர்கள் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ பயப்படவே வேண்டாம். இரவில் பறக்கும் பயங்கரத்துக்கும் பகல் மத்தியானத்தில் உண்டாகும் பாலாக்கும் சங்கடத்துக்கும் நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவே வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் மற்றவங்களை அணுகும், அது உன்னை அணுகாது. புரியுதா? கர்த்தரையே நம்பி இருந்தா நமக்கு மனுஷருடைய தயவு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காண்டி மனுஷனை நம்பிடக்கூடாது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை இப்ப பக்கத்துல பாருங்க, சும்மா பாருங்க, அவன்கிட்ட சுவாசம் இருக்கா? யோசுவா, அப்ப என்ன செய்யக்கூடாது? அது எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? வசனம் தான் சொல்லுது, நான் சொல்லலை. நாசியில ஒத்தனை நானா இருந்தாலும் எனக்கு என்ன இருக்கு? அப்ப என்ன செய்யக்கூடாது? இயேசு பொதுவா சொல்லிட்டார் பாருங்க, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை ஆகாசுக்கு வரமாட்டுக்கு. சொல்லவா வேண்டாமா? இவர் சொன்னா எதுவும் சொல்லுவாரா, சொல்லலைன்னா எதுவும் சொல்லுவாரான்னு யோசிக்க. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத. நேரம் அவனை நம்ப போனீங்கன்னா மூக்கில் போய் கையை வைங்க. மூச்சு வந்தா அவனை நம்பாதீங்க. அப்ப இயேசு செத்தவனை கூட நம்ப சொல்லுதார், உயிரோடு இருக்கிறவனை நம்பாதான்ட்டார். அதான் அதுக்கு அர்த்தம். செத்த பாடியை கூட, உண்மைதானுங்க, என்னமோ புதுசா சொல்ற மாதிரி மொழி, செத்த பாடியை கூட நம்பிடலாமா? ஆனா உயிரோடு இருக்கிறவனை நம்ப கூடாதான். எவ்வளவு ஞானமா எழுதியிருக்கார் பாருங்க. நமக்கு வேண்டிய அத்தனையும் இதுல இருக்குங்க. நீங்க, நான் திரும்பவும் சொல்ல, ஸ்கூல் புக்கை படிங்க, நான் படிக்க வேண்டாம்னு சொல்ல. அதுக்காக வீட்டில் போய் அவர் படிக்க கூடான்ட்டார், அண்ணா நான் என்ன செய்யல அப்படின்னு என்ன மாட்டி விடுவிய, அது படிக்க வேண்டாம் நான் சொல்ல. இதை அதிகமா படிங்க, உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் இதுல இருக்கு. இதுதான் தேவ கிருபை உங்க மேல தங்க பண்ணும், மனுஷருடைய தயவை கிடைக்க பண்ணும், ஞானத்தை கொடுக்கும், வளர்த்திய கொடுக்கும். இயேசுவானவர் படிச்சது எங்கேயும் போய் படிக்கலையே. ஆனா இயேசுவார ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமா விருத்தி அடைதார. இங்க படிச்சவன் எல்லாம் பேச முடியல. ஸ்தேவான பாருங்க, ஸ்தேவான் என்ன படிச்சார்? ஒன்னும் படிக்கலையே. ஆனா அவர் ஞானத்தை எடுத்து நிக்க முடியலையே. இவ்வளவு ஞானம் எங்கேருந்து வந்தது? இதை நல்லா படிங்க. எதை படிங்க? படிச்சுட்டு அப்படி விடக்கூடாது, அசை போடணும். மாடு என்ன செய்யும்? அதே மாதிரி அசை போடணும். அசை போட்டாலும் இல்லை நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். நமக்கு வேண்டிய அத்தனையும் இதுலயே இருக்கு.
தினமும் காலையில படிக்கும்போது நமக்கு வேண்டியது என்னவோ அதை கேளுங்க. கர்த்தாவே, இந்த அதிகாரத்துல எனக்கு என்ன சொல்லி தர போறீங்க, அதை கேளுங்க, அதை சொல்லி தருவார். அன்னன்னைக்கு பாடத்துக்கு வேண்டியதை என்ன செய்வார்? சொல்லி தருவார். அமைதலா இருப்பார், அப்படியெல்லாம் சொல்லி தருவார், அழகா சொல்லி தருவார். தாவீது எப்படி இருந்தார்? காது கேளாதவன் போலவும் ஊமையனை போலவும் இருந்தார். சொல்லி தருவார். புரியுதா? நான் இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணி புரியலன்னா வேஸ்ட். புரியுதா? புரியுது. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவனுக்கும் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார அவரை மட்டும்தான் நம்பணும். அவனுக்கு அந்த சுவாசத்தை கொடுத்ததே யாரு? கர்த்தர். அவரை மட்டும்தான் நம்பணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அல்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். புரியுதா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்போ. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதி கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் உம ஸ்தோத்திரம் அப்போ. வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. ஜய கிறிஸ்து மோன் செல்கிறார். ஜய கீதங்கள் நாம் ஜய கொடியோம் ஏற்றிடுவார். ஜயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நமக்கு ஜெயம் தந்த கர்த்தருக்காயும் ஒன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்து.